லேட்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அப்படியே பைசப்ஸ். ஓகே, டபுள் ஒர்க் அவுட் காம்போ. பைசப்ஸ் மட்டும் காம்போ இல்லை, தனி ஒர்க். ரெடி 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 20 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Awesome. அடுத்தது வெயிட் கூட்டி 15, வெயிட் கூட்டி 10, 3 செட்டு போலாம். ஓகே, லாஸ்ட் செட்டு 30 30 60 ராடு சேர்க்காம. ஓகேவா, சீட் கல் தான் பண்ண போகிறோம். நல்லாவே முதலே சொல்லிட்டேன். ஆடி ஆடி பண்ணுறீங்களா அப்படின்னா இது சீட் கல். ஓகேவா, ஹெவி வெயிட் பண்ணும்போது மட்டும் சீட் கல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தான் பண்ணணும். ஓகேவா, சீட் கல் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் ரிசல்ட் வரவே வராதான்னு அப்படிலாம் கிடையாது, வரும். ஆனால் ஹெவி வெயிட் மட்டும் சீட் கல் யூஸ் பண்ணால் நல்லது. போமா, ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இருக்குது. டக 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 டக. ரெடி ரெடி யா பாரே லைட் லைட் அப் மாமா ஹை அப்படியே ஹேமர் ராடு பிடிச்ச உடனே ஹேமர். எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயந்தான், மசில் பில்டப்பை நோக்கி ஓடாதீங்க. ஏன்னா மசில் ஒரு டைம் பில்டப் பண்ணிட்டா அப்புறம் அதுக்கு பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் ஃபிட்னஸ் சரியான ஃபிட்னஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் உங்களை ஓட்டிகிட்டு இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, மசில் கெயின் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்ட்டு அதுக்காகவே பின்னாடி ஓடிட்டு இருக்கணும். இது ஃபிட்னஸ் என்னை ஆக்டிவாக வைக்கணும். எல்லா வகையிலையும் நான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்க அளவுக்கு என் உடம்பை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், ஆக்டிவாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கும். ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் நான் சொல்கிறேன் புரிய மாட்டேங்குது. அதான் சொல்கிறோம்ல, எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாடி பில்ட் இதுதான் ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தவறு. ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம வேலையை நாம் செய்கிறதுக்கு நம்ம உடம்பு தகுதியாக இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன். உட்காந்து எந்திக்கிறதுக்கு கையை ஊனாமல் உன்னால் டக்குன்னு எந்திக்க முடியுதா? உன் பாக்கெட்லேருந்து ரூபா நோட்டு விழுதுன்னா டக்குன்னு குனிஞ்சு எடுக்க முடியுதா? சின்ன ஒரு விஷயம்னா உன்னால் ஓடி போய் செய்ய முடியுதா? இதுதான் ஃபிட்னஸ். இது எல்லாருக்கும் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன ஃபிட்னஸ் அப்படின்னு. ஓகேவா, அதுதான் ஃபிட்னஸ். அதுதான் நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையானது அதுதான். ஓகே, அதுபோக நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒல்லியாக இருக்கிறேன், நான் நல்லா ஃபிட்டாக மஸ்குலராக இருந்தால் தான் நான் வந்து இன்னும் நல்லா தெரிவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படியாவது உடம்பு ரெடி பண்ணிடும். அது மாதிரி ரொம்ப பல்காக இருக்கும், எப்படியாவது நம்ம உடம்பு குறைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணிடுச்சுன்னா எப்படியாவது பண்ணிடும். ஏன்னா ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இப்படி இருந்தால் தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுனா அதை முடித்தா தான் நம்மளால் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செயல்பட முடியும். இல்லைன்னா நம்மளுடைய செயல்பாடுகளில் அதுவே கான்ஃபிடென்ட் குறைபாடுக்கான ஒரு விஷயமா அமைஞ்சிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா பல்காக இருக்கவங்களும் வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. எல்லா ஒல்லியாக இருக்கிறவங்களும் மஸ்குலராக உடம்பு வைக்கணும், பெருசாகணும்னு நினைக்கிறது இல்லை. புரிஞ்சுதா? ஓகே,
இன்னைக்கு பைசப்ஸ் 4 ஒர்க் தான் போட போகிறோம். 1 2 3 4. இன்னைக்கு போதும், இதெல்லாம் ஆரம்பிக்கும். Ramai. Ha, baba. Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். கொஞ்ச நாளாச்சு நம்ம ஒர்க் அவுட் வீடியோஸ் போட்டு, இனி நம்ம ஒர்க் அவுட் வீடியோஸ் கண்டினியூவா வரும். இன்னைக்கு பண்ண போறது வந்து லேட்ஸ் ஒர்க் அவுட். ஓகேவா? லேட்ஸ் ஒர்க் அவுட்ல எப்பவும் போலதான் நான் பண்றது என்னது, காம்போ ஒர்க் அவுட்ஸ். காம்போ ஒர்க் அவுட்ஸ் எதுக்காக நான் பண்றேன் அப்படின்னா, மசில் ஹியூஜாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் திக்னஸாவும் இருக்கணும். அதுக்காகத்தான். அட் த சேம் டைம் நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்றது என்னது, ஃபிட்னஸ். மசில் பில்டப்ங்கிறது இப்பதான் பில்டப். ஓகேவா? உங்களுக்கு இந்த பில்டப் வந்து சில விஷயங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு தேவை. இப்ப நானே உடம்ப விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம் ஃப்ரீயா விடுவோம், வெறும் ஃபிட்னஸ் மட்டும் பண்ணுவோம், மசில் பில்டப்பே வேண்டாம்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா பார்க்க மாட்டீங்க. ராஜா பேரன் அவ்வளவுதான், அவுட்டு, இதோட சூப்பரா யார் இருக்கா பார்ப்போம், அப்படி மூவ் ஆயிடுவோம். இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காகவாது நான் இந்த சமுதாயத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதுக்காகவாச்சும் இந்த மசிலை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலா மசில் பில்டப் பண்றது, பில்டப் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது சத்தியமா ஜாலியான விஷயம் கிடையாது, கடுப்பான விஷயம். கண்ட்ரோலா இருக்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், டெய்லி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, கலிஸ்தனிக் பண்ணா போதும், வீட்டுல இருந்தே ஒர்க் அவுட் பண்ணா போதும், இன்னும் என்னென்ன புதுசா நிறைய விஷயங்கள் வருது. எது வந்தாலும் என்னைய பொறுத்தவரை அந்த மசில் பில்டப்புக்குன்னு மசிலுக்கு தனியா ஒர்க் அவுட் கொடுக்க வேண்டியது அவசியம். என்ன நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சிலர் ஹோம் ஒர்க் அவுட் பண்ற நம்ம பசங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இப்படி பண்ணா பைசப்ஸ் என்ன மாதிரி கெயின் ஆகும், அப்டாமன் இப்படி கெயின் ஆகும். உண்மை தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம்? ஆக்சுவலா அது அவங்களுடைய ஜெனட்டிக்கா தான் இருக்கும். ஒல்லியா இருந்திருப்பாங்க, ஆல்ரெடி அவங்களுடைய ஜெனட்டிக் நல்லா இருக்கும், ஹார்மோன் லெவல் நல்ல பூஸ்டப்பா இருக்கும். அவங்க வீட்டுல பண்ற சாதாரண ஒர்க் அவுட்டுக்கு அவங்க மசில் அந்த அளவுக்கு பில்டப் ஆயிருக்கும். அதையே நாமளும் பண்ணி இதே மாதிரி நம்ம பில்டப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா அது வந்து எல்லாருக்கும் ஹார்மோன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருடைய ஜெனட்டிக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஹோம் ஒர்க் அவுட் ஈஸியா பண்ணிடணும். பொதுவாகவே நம்ம மக்கள் எப்படின்னா ஈஸியான விஷயத்தோட தான் ஓடுவாங்க. மசில் பில்டப் பண்ணணும்னா ஈஸியான விஷயத்தை நோக்கி ஓடுது. ஹோம்ல இருந்து ஒரே ஒரு டம்பிளை வச்சுட்டு அவட்டி நொறுக்கிட்டானடா, நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போவாங்க. எத்தனை மாசம் முக்கினாலும் ஒண்ணு நடக்கும். யாராவது 1-2 பேருக்கு ரிசல்ட் வரும், அதுவும் அந்த ஜெனட்டிக்கை பொறுத்து. மற்றபடி மசில் பில்டப் பண்ணணும்னா நாம ஜிம்முக்கு போய் மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுத்து நல்ல ஃபுட்டு கொடுத்தாதான் மசில் பில்டப் ஆகும். மசில் பில்டப்ங்கிறது அதை பொறுத்தா. ஃபிட்டா இருக்கிறதுக்கு அது தேவை கிடையாது. நான் ஃபிட்டா இருக்கிறது என்ன சொல்ல, ஏதாவது ஒரு விளையாடு. ஃபிட்னஸ் பத்தி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஃபிட்னஸ் என்ன, உட்கார்ந்து எந்திக்கிறியா ஃபிட்டா இருக்க. நான் அதான் சொல்றோம்ல, நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, உட்காரு. எனக்கு இப்ப கால் நேரத்தான் லெக் போட்டேன் வலிக்குது, உட்காரு. கையை ஊனாம உன்னால எந்திக்க முடியுதா பாரு. எந்திக்க முடியலையா, உன்னுடைய ஃபிட்னஸ் கெட்டு போய் கிடக்குது. இறங்கி ஓடு, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணு, ஏதாவது விளையாட்டு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். உட்கார்ந்து எந்திக்கிறது ஈஸியா வந்துடும். இல்ல ஒண்ணுமே முடியலையா, டெய்லி ஒரு 30 தடவை உட்கார்ந்து எந்திக்க ட்ரையாவது பண்ணு. ஓகே, டன். இன்னைக்கு ஒர்க் அவுட் போயிடலாம். இனி நம்ம அதாவது நம்மளுடைய விஷயமே என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் டைம்ல சின்ன விஷயங்கள பேசுறது. அதுதானா, அது இப்ப கொஞ்ச நாளா மிஸ் ஆகி போச்சு. என் பெல்ட் எடுத்து ஏறா, இது என் பெல்ட்டா? ஓகேடா. இனி எப்படியாவது, ஏன்னா நானுமே கொஞ்ச நாள் சோம்பேறி ஆயிட்டேன். ஓகே, ஃபிட்னஸ் இருந்தாலும் மசில் பில்ட்ல வந்து சோம்பேறி ஆயிட்டேன். மறுபடியும் களத்துல இறங்குறோம், தட்டி தூக்குறோம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளையில இருந்து நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம். என்னன்னா, நானுமே சொன்னோம்ல சோம்பேறி ஆயிட்டேன்னு,
கொஞ்ச நாளா நானுமே காலையில 5 மணிக்கு எந்திக்கிறது இல்லை, அப்பப்போ எந்திக்கிறது, அப்பப்போ ரெஸ்ட் விட்டுறது. நாளையில இருந்து அந்த விஷயத்த நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். என்ன அப்படின்னா 21 days ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த விஷயம் அப்புறம் நம்ம அதுவே பழக்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத நாளையில இருந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். 21 days வந்து விடாம 5 மணிக்கு எந்திக்க போறோம். அந்த 5 மணிக்கு எந்திக்கிறத ஒரு சீரியஸாவே போடுவோம். 5 மணிக்கு எந்திச்சு காலைல வந்து ஒர்க் அவுட் பண்றது, அது ஒரு சீரியஸ் நாளையில இருந்து. ஓகேவா? 21 நாள் அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது பழக்கம் ஆகுதான்னு பார்ப்போம். பழக்கம் ஆகணும்னா எத்தனை நாள் பழக்கம் ஆகுதோ அத்தனை நாள் அதை தொடரும். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீர்கள் என்றால் நாளையில இருந்து காலைல 5 மணிக்கு எந்திக்கும். 5 மணிக்கு எந்திச்சோன்னா நான் வீடியோ எடுப்பேன், இங்க வருவேன், அதுவும் வீடியோ எடுப்பேன், டெய்லி அப்லோட் பண்ணுவேன். சத்தியமா 5 மணிக்கு எழுந்திட்டு வீடியோ எடுத்து படுத்து தூங்க மாட்டேன். ஓகே, வினிஷ்கண்ணா கொஞ்சம் கால் வச்சுக்கேன். போலாமா? ரெடி 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 ரெடி. இது போட்டு நம்ம போடுற ஒர்க் அவுட் என்னது? அப்படியே ராட்ல டன் 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 டன். ஓகே, இது அப்படியே வெயிட் கூட்டி 3 செட்டு. அதுக்கப்புறம் landing. என்னடா நடக்குறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குமோ? வெயிட், இதை முடிச்சுட்டு சொல்றேன். ஆக்சுவலாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா, லேட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி டீ பாரும் பென்ட்ரோவும் போட்டுட்டு இருக்க டைமில் என்ன ஆகி போச்சுன்னா செல்லு ஆஃப் ஆகிப்போச்சு. இன்னைக்கு தான் உண்மையை சொன்னால் யூடியூப்பை பற்றி நானும் நிறைய நாள் பேசியிருக்கிறேன். யூடியூப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய அதே அளவுக்கு நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துப்போம். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃபுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகும். இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு விஷயம் யூஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, நான் வச்சுருக்கிறது ஆப்பிள் 13. இது வந்து அடிக்கடி என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா, படக்குன்னு ஆஃப் ஆகிடும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. அப்புறம் ஆனே ஆகாது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம், சார்ஜ் போட்டு பார்ப்போம், எதுவும் ஆன் ஆகலை. 2 டைம் அப்படி ஆகிருக்குது. சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணி பார்த்தாச்சு. பிளான்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா, பூட் பண்ணுறதுக்கு அந்த கேபிளை சுருவி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே செல் ஆன் ஆகிடுது. இப்படி தான் 2 தடவை, எந்த எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பார்க்கல, சர்வீஸும் பார்க்கல, அதை பூட் பண்ணுறது கேபிள் சொருனோடனே ஆன் ஆகிடுது. இன்றைக்கி என்னாச்சுன்னா, அதே மாதிரி செல்லு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த மைக் சொருவதுனால உள்ள பிரச்சனையாக என்னன்னு தெரியல, மைக்கில் அடாப்டர் சொருவி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்லு ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆகாது. எது
லேட்டில் இந்த 2 முடிக்கிற டைமில் ஆஃப் ஆயிடுச்சு. போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சு. நாளைக்கு ஐப்ளான்ட் ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் 8 மணிக்கு ஐப்ளான்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவான். ஸோ இன்னைக்கு முடியாது, இன்னும் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது நம்ம கூட இருந்த சந்தோஷ் தம்பி என்ன பண்ணா அப்படின்னா யூடியூப்பை செக் பண்ணி பார்ப்போம்னு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி ஒரு 10 வீடியோவாச்சும் பார்த்துருப்பான். பார்த்துட்டு அதில் உள்ள ஒவ்வொரு மெத்தடாக செக் பண்ணி கடைசியில் ஒரு பட்டன் வைக்கணும், இன்னொரு பட்டன் வைக்கணும், லாஸ்ட் இந்த பட்டனை 30 செகண்ட்ஸ் வந்து லாக் பண்ணி பிடிக்கணும், ஆன் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆயிடும். யூடியூப்பில் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச யூடியூப் மூலமாக நான் அடைஞ்ச பயன் இன்னைக்கு இதுதான். ஐப்ளான்ட் போயிருந்தா இன்னைக்கு 750 ரூபா எனக்கு செலவு. அந்த 750 ரூபாவை தம்பி சந்தோஷ் இன்னைக்கு யூடியூப் மூலமாக எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறான். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ யூடியூப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். அதில் இதே மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய போடுங்க, கெட்ட விஷயங்கள் போட வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா பைசப்ஸ் ஒர்க் அவுட் வந்து இப்போ நான் போட்டதை அப்படியே வீடியோ எடுத்தோம். லேட்ஸ் என்ன போடுங்க அப்படிங்கிறத வந்து என்னென்ன போட்டிருக்கேங்கிறத சொல்லி காமிச்சிட்டேன். ஓகேவா? இனி மறுபடியும் இருந்து வீடியோ நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட்டாக போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். அடுத்தடுத்த ஒர்க் அவுட்டில் நாம் வந்து இணைஞ்சுப்போம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரோ.